பல பேர் மே 21 கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டர்டான ஆன்டி டெரரிசம் பிளட்ஜ் எடுக்கிற நாளை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த ஒரு நாளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் செக்யூரிட்டி மெக்கானிசம், உச்ச நீதிமன்றத்தோட லீகல் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மற்றும் ஒரு $multi-billion சைபர் வார் ஒழிஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம இந்த நாளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இது ஆரம்பிக்க காரணமாக இருந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடி என்ன, இதை கட்டுப்படுத்துகிற யுஏபிஏ மற்றும் என்ஐஏ போன்ற சட்டங்கள் எப்படி வேலை செய்யுது, அண்ட் முக்கியமாக தீவிரவாதிகள் இப்போது துப்பாக்கிகளை விட்டுட்டு எப்படி டிஜிட்டல் கோர்ஸ் மற்றும் ஆல்கரிதம்ஸ்க்கு மாறி இருக்காங்கன்னு தெளிவாக பார்க்க வரும். வீடியோவோட எண்டில் வர டிஜிட்டல் பிரெயின் வாஷிங் செக்மெண்ட் நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுற முறையை கூட மாற்றலாம். ஸோ டோன்ட் ஸ்கிப், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட ஹிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மே 21, 1991 அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு எலெக்ஷன் ரேலியில் பங்கெடுக்க வந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். இதை எக்ஸிக்யூட் பண்ணது ஒரு சூசைட் பாம்பர் அண்ட் இவங்க எல்டிடிஇ அமைப்பை சேர்ந்தவங்க. இந்த மிகப்பெரிய இன்டர்னல் செக்யூரிட்டி கிரைசிஸ்க்கு அப்புறமா அப்போதைய பிரைம் மினிஸ்டர் விபி சிங் தலைமையிலான கவர்மெண்ட் 1992 இருந்து இந்த மே 21 நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் டேவாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இது வெறும் தலைவரோட மரணத்தை நினைவுகூர மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கான பாலிசி ஷிஃப்டே இருந்தது. 1991க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா தீவிரவாதத்தை வெறும் ஒரு லோக்கலைஸ்டு பார்டர் இஷ்யூவாகவோ இல்லை விஐபி செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலாவோ மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் இந்த அசாசினேஷனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது எக்ஸ்ட்ரீமிஸ்டினுடைய குரூப்ஸ் சிவில் சொசைட்டிக்குள்ளே எவ்வளவு ஆழமாக ஊடுருவி ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரை பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னா வீக்காக இருக்க சைடை மாடர்ன் டெக்னாலஜி, மறைமுக தாக்குதல்களெல்லாம் பயன்படுத்தி தன்னை விட பெரிய எதிரியை அப்போஸ் பண்ணுற போர் முறையை தான் ஏசிமெட்ரிக் வார்ஃபேர்ன்ட்டு சொல்லுவாங்க. லைக் நேருக்கு நேர் மோதாமல் கொரில்லா வார்ஃபேர் போன்ற முறைகள் எல்லாம் எதிரியோட மன உதிரியை குலைப்பதே இதோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதாவது லைக் கன்வென்ஷனல் செக்யூரிட்டி செக்கப்பில் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த சூசைட் வெஸ்ட் போன்ற அந்த அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. இதனால தான் இந்தியாவின் ஒட்டுமொத்த அந்த பாலிசியுமே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கப்பட்டன. சரி, இப்போது இந்த த்ரெட்டை இந்தியா எப்படி லீகலாக ஹேண்டில் பண்ணுச்சுன்னு பார்ப்போமா? இதுக்கு பின்னாடி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான பில்லர்ஸ் இருக்குது. அதுதான் யுஏபிஏ அண்ட் என்ஐஏ. ஃபர்ஸ்ட் வெப்பன் யுஏபிஏ, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. ஆரம்பத்தில் இது சாதாரண அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை தடுக்க கொண்டு வரப்பட்டது தான். ஆனால் அஃபிஷியல் கவர்மெண்ட் டேட்டா படி 2019 அமெண்ட்மெண்ட் மூலமாக இதில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட்டால் ஒரு முழு ஆர்கனைசேஷனை மட்டும்தான் தீவிரவாத அமைப்புன்னு டிக்ளேர் பண்ண முடியும். ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நினச்சா ஒரு தனிநபரை கூட, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை கூட தீவிரவாதின்னு அனௌன்ஸ் பண்ணி அவங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ண முடியும். செகண்ட் வெப்பன் தான் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, விச் இஸ் என்ஐஏ. இது 2008 மும்பை அட்டாக்ஸ் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி தான் இந்த என்ஐஏ. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சாதாரண போலீஸ் மாதிரி இல்லாமல் இவங்க இந்தியாவில் எந்த ஸ்டேட்குள்ளேயும் போயிட்டா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட், அதாவது அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சியோமோட்டோ டைரக்டிவ்ஸ் மூலமாக கேஸை டேக் ஓவர் பண்ணி இன்வெஸ்டிகேட் செய்யறதுக்கான முழு அதிகாரமும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க இந்தியாவோட FBI மாதிரி வச்சுக்கோமே. இப்போது இந்த தீவிரவாதம் லைக் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பேசிக்கலி. இப்போ அந்த தீவிரவாதம் குளோபல் லெவலில் எப்படி மாறி இருக்கு அண்ட் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு சில ஆஃபிஷியல் கம்பேரிட்டிவ் டேட்டாஸ் மூலம் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் IEP ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை இப்போ பார்க்கலாம்.
குளோபல் லெவலில் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருந்த டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, இப்போ இருக்கக்கூடிய தீவிரவாத மரணங்கள், அதாவது குளோபல் டெரர் டெத்ஸ், அது வந்துட்டு 28% வந்துட்டு குறைஞ்சு லைக் 5582 வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் லைக் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒட்டுமொத்த அந்த அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டல் இன்சிடென்ட்ஸ், அது வந்துட்டு 22% வந்துட்டு குறைஞ்சிருக்கு. விச் இஸ் 2944 அட்டாக்காக வந்துட்டு மாறி இருக்கு. இது 2007க்கு அப்புறம் பதிவான லைக் மிக குறைவான நம்பர்ஸ்னு வந்துட்டு இதை வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னதான் இருந்தாலுமே லைக் இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இன்னொரு கசப்பான விஷயம் என்ன அப்படின்னா, தீவிரவாதம் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, இப்போது இந்த இண்டெக்ஸ் படி உலகத்திலே வந்துட்டு தீவிரவாதத்தினால ரொம்ப கொடூரமாக பாதிக்கப்பட்ட நாடாக வந்துட்டு பாகிஸ்தான் தான் இருக்குது. விச் இஸ் லைக் தேவர் இந்த ரேங்க் 1ல் வந்துட்டு அவங்க இருக்காங்க. அண்ட் அவங்க நாட்டில் மட்டுமே 2013க்கு அப்புறமா பலியானவர்களோட எண்ணிக்கை வந்துட்டு 1139 வந்துட்டு உயர்ந்திருக்குன்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம இந்தியாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் முன்னாடி வருஷத்தில் 14வது இடத்துல வந்துட்டு இருந்தாங்க. அதிலிருந்து இந்த வருஷம் 13வது பொசிஷனுக்கு வந்துட்டு மாறி இருக்கிறாங்க. அண்ட் அகைன் இதில் கவலைப்படுற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, லைக் இந்த ரிப்போர்ட்லேயே வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான உண்மையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் யூத் ரேடிகலைசேஷன். குளோபல் லெவலில் யூத்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ஆன்லைனில் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அண்ட் நடத்தப்படுற அந்த லோன் வுல்ஃப் அட்டாக்ஸ்க்கான விசாரணைகள் வந்துட்டு ஆக்சுவலி குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ஆன்லைனில் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு சில அட்டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு லோன் வுல்ஃப் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான என்கொயரிஸ் வந்துட்டு கடந்த சில வருடங்களாக வந்துட்டு லைக் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கவுண்டர் டெரரிசம் கமிட்டி ரிப்போர்ட் படி பார்த்தா, இப்போது நடக்கிற அட்டாக்ஸில் கிட்டத்தட்ட 20% வந்துட்டு கிரிப்டோ கரன்சி அண்ட் டிஜிட்டல் அசெட்ஸ் மூலமாக தான் வந்துட்டு ஃபண்ட் பண்ணப்படுது அப்படின்ட்டு வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் குளோபல் வாட்ச்டாகாக சொல்லப்படக்கூடிய ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்களோட அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, தீவிரவாதிகள் இப்போது நார்மல் பேங்க் நெட்வொர்க்கை தவிர்த்துட்டு பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக உளவுத்துறையோட கண்ணில் மாட்டாமல் இருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஊர் என்ஐஏ வெப்சைட்டில் பப்ளிக்காக இருக்கக்கூடிய அஃபிஷியல் சார்ட் ஷீட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட லைக் இதுதான் வந்துட்டு தெளிவாக தெரியுது. ஆன்லைனில் லைக் லோன்லியாக இருக்கிற இல்லை பொலிட்டிக்கலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருக்கிற இளைஞர்களை சோஷியல் மீடியா ஆல்கரிதம்ஸ், டெலிகிராம், டிஸ்கார்ட் அண்ட் டார்க் வெப்ஸ் மூலமாக ட்ராக் பண்ணி அவங்களோட மைண்ட்குள்ளே இந்த மாதிரி லைக் வெறுப்பெல்லாம் வந்துட்டு இன்டென்ஷனலி திணிக்கிற வேலையுமே வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லப்படுது. அண்ட் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கசப்பான உண்மை. லைக் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் எனக்கு இங்கே தான் ஒரு முக்கியமான லைக் எனக்குன்னு இல்லை பர்சனலி லைக் முக்கியமான விமர்சனம் வருது. என்ன அப்படின்னா, லைக் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபீஸில் நின்று இந்த மாதிரி ஆஃபீஸ்லேயோ இல்லை காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இந்த மாதிரி பிளெட்ஜ் எடுக்கிறதுனால உண்மையாகவே பயன் இருக்கா? அண்ட் இது வெறும் சிம்பாலிக் டோக்கனிசம் மாதிரி இல்லை, அதாவது லைக் ஒரு அடையாள சடங்கு மாதிரி இல்லை, லைக் அதை தாண்டி எதுவுமே இல்லாமல் ஆப்வியஸ்லி இது மூலமாக வந்து அவேர்னஸ் க்ரியேட் ஆக போகுதுன்னா எஸ், கண்டிப்பாக இது மூலயமா அவேர்னஸ்லாம் க்ரியேட் ஆக தான் போகுது. பட் இது மட்டும் போதுமா? ஏன்னா ஒரு 5 நிமிஷம் எடுக்கிற உறுதிமொழி லைக் ஒரு ஆன்லைனில் சைபர் பாட் நம்ம சகோதரிகளையோ சகோதரர்களையோ பெற்றோர்களையோ இல்லை லைக் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களையோ அவங்களெல்லாம் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறத ஈஸியாக தடுத்துட முடியாதுல்ல. ஸோ நிஜமான தீர்வு வேணும் அப்படின்னா
கிராஸ் ரூட் கம்யூனிட்டி பாலிசிங்கும் லைக் வருஷம் முழுக்க லைக் நடக்கக்கூடிய டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸும் தான் வந்துட்டு வேணும். பிகாஸ் தட்ஸ் வாட் கோயிங் டு கிரியேட் லைக் phenomenal, huge amount of awareness to the people. So, and here this is where I have to ask you guys a question. லைக் இந்த மாதிரி விழிப்புணர்வு நாட்கள்லாம் வந்துட்டு உண்மையிலே கிரவுண்ட் லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது வெறும் அரசாங்க சம்பிரதாயமாக தான் நீங்களும் பார்க்குறீங்களா? உங்கள் பதிலை எஸ் அல்லது நோன்னு டைப் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹாவ் அ ஹெல்த்தி டிபேட் இன் தி கமெண்ட் செக்ஷன்ஸ். டேக் கேர். ஜெய் ஹிந்த்.